வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 6/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:56. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:18 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:06 வரை. மகம் பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 7:06 வரை. உத்திராடம் பின்பு திருவோணம். மேஷராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் கூடும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. லாபமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி நெருக்கம் உண்டாகும். பரணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கிருத்திகை ஆர்வம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் மாற்றங்கள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். தேக நலனில் முன்னேற்றம் ஏற்படும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ரோகிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தேகநலன் சீராகும். நெருக்கடியான நிலை நீங்கி நிம்மதி கிடைக்கும். மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். வெற்றிகள் அதிகமாகும். ஆர்வம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை கௌரவங்கள் மேலோங்கும். புனர்பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும். கடகராசி நேயர்களே, வீட்டில் ஆதரவுகள் கூடும். பண பரிவர்த்தனைகளில் ஆதாயங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் வருமானம் அதிகமாகும். ஆயில்யம் ஆர்வம் உண்டாகும். சிம்மராசி நேயர்களே, அலுவலகத்தில் கடமைகள் ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் கூடும். ஆதாயங்களும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் கடமைகள் கூடும். பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திரம் பேச்சுக்களில் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் பேச்சுக்களை குறைக்கவும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். லாபங்கள் அதிகமாகி முன்னேற்றமும் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். சந்தோஷத்துடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி சிக்கல்கள் தீரும். விசாகம் குழப்பங்கள் விலகும். விருச்சிகராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். அலுவலகத்தில் கடமைகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மாற்றங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் கடமைகள் கூடும். கனுஷம் தேக்கநிலை நீங்கும். கேட்டை ஆதரவுகள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, லாபமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள்.
கௌரவங்கள் மேலோங்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். பூராடம் ஆதரவுகள் கூடும். உத்திராடம் ஆதாயங்கள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். முக்கிய விஷயங்களில் செயல்படுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நிதானம் தேவை. திருவோணம் வளமான நாள். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். கும்பராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சுபிட்சங்கள் அதிகமாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் ஏற்படும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கூடும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் கவலைகள் தீரும். சதயம் மகிழ்ச்சியான நாள். புரட்டாதி நெருக்கம் ஏற்படும். மீனராசி நேயர்களே, லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உதவிகள் கிடைக்கும். லாபமான நிலை எதிலும் அமையும். சாதகங்கள் உண்டாகும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.